ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரைடிங் பீஸ் 200. ஃபைனலாக ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம இப்போ வந்து மறுபடியும் யூடியூப் ஃபீல்டுக்குள்ளே வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லிடுறேன் எதுக்கு இந்த 2 வருஷம் கேப் அப்படின்னு சொல்லி. 2 வருஷம் கேப்புங்கிறப்போ நம்ம லாஸ்ட்டாக வீடியோ அப்லோட் பண்ணப்போ ஒரு 10 டேஸில் நினைக்கிறேன், ஒரு 10 டேஸில் வந்து நமக்கு ஒரு மேஜர் ஆக்சிடெண்ட் ஃபேஸ் பண்ணேன். ஸோ இன்ஸ்டாவில் வந்து எல்லாத்துக்கும் அப்டேட் பண்ணேன். யூடியூப்பில் வந்து ஷார்ட்ஸ் வந்து லேட்டராக தான் போட்டேன். ஸோ அதுலேருந்து எனக்கு மீண்ட வரைக்கும் ஒரு 6 to 7 months ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 10 days கழித்து நம்ம பேக் டு ஃபீல்டு வரலாம் அப்படிங்கிறப்போ மறுபடியும் இன்னொரு ஆக்சிடெண்ட் ஆகி நம்மளோட காலில் ஸ்டிச் போடுற அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஃபைனலாக எனக்கு ரெஸ்ட்டெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு சில பர்சனல்ஸ் இஷ்யூ எல்லாம் இருந்துச்சு, நிறையா ஃபினான்ஷியலாகவும் ஸ்டடீஸாகவும் நிறையா வந்து ஃபேஸ் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ரிட்டன் சேனல் எடுக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை. இப்போ தான் என்னோடய பர்ஃபெக்ட் டைம்னு தோணுச்சு. நான் ஆக்சுவலாக கம்ப்ளீட்டாக ஸ்டடீஸ் முடிச்சிட்டேன். இப்போது தனியாக வந்து ஒரு கோர்ஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நம்ம திரும்ப நான் சேனலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்கேன். திரும்ப ஏன் வந்தேன், ஏன் இந்த 2 வருஷம் எங்கே போனேன்னு கேட்குறப்போ எனக்கு ஒரு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. அந்த 2 வருஷங்கிறப்ப என்னால் முடியல. என்னோடய ப்ளேஸில் இருந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக என்னால் முடியல. ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ நான் திரும்ப வந்திருக்கேன். எனக்கு திரும்ப அந்த சப்போர்ட் கிடைக்குமாங்கிறது டவுட்டு தான். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுத்தா மட்டும்தான் உண்டு எனக்கு அந்த சப்போர்ட்டே ரிட்டன் கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்களால் வந்து பழைய சப்போர்ட் கொடுக்க முடிஞ்சாலும் கொடுங்க, முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்னொரு சர்ப்ரைஸ் என்ன அப்படிங்கன்னா, நம்ம ஒரு ட்ரீம் வந்து ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தோம் வீடியோவில். ஸோ அதை வந்து இப்போ நம்ம வாங்கிட்டோம். அது வாங்கி ஒரு 1 year பக்கம் ஆச்சு. அதையும் வந்து ரிவீல் பண்ணல. நான் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து யூடியூப்பில் போடுறேன். ஸோ அதை நீங்களே பாருங்கள். கடைசியாக நம்ம ஆசைப்பட்ட மாதிரி சிவிக் எடுத்துட்டு இதுலேயே கொஞ்சம் வேலைலாம் இருக்குது, முடிச்சுட்டு தான் எதாக இருந்தாலும் பார்க்கணும். எடுத்து 1 year ஆச்சு. எடுத்தோன்னே எனக்கு மேஜர் ப்ராப்ளம் ஒரு இதை ஃபேஸ் பண்ணிட்டேன். ஃபுல் இன்ஜின் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் இன்ஜினே ஃபுல்லாக சீஸ் ஆகிருச்சு. எடுத்தோன்னே செகண்ட் ஹேண்டில் தான் எடுத்தேன். இப்போ எல்லாம் எடுத்து நம்பலைன்னா பாருங்களேன். நம்ம ஃபைனலாக நம்மளோட இன்ஸ்டா ஐடி போட்டாச்சு. அது சும்மா தான் நிற்கிது. பட் இருந்தாலும் இந்த வீடியோ எதுக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நான் ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்திருக்கேன். இதுக்கப்புறம் வந்து ரெகுலராக வீடியோஸ் வரும், கம்பல்சரி வரும். வீக்லி ஒன்ஸாவது ஒரு வீடியோ வந்துடும். என்ன டைமில் அப்லோட் பண்ணாலும் நம்ம பழைய டைமிங் தான் 5:30க்கு. ஸோ இந்த வீடியோவும் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும்போது சாயந்தரம் ஒரு 5:30 ஆயிரும். அது முடிஞ்ச வரைக்கு நான் 5:30க்கு ஷார்ப்பாக அப்லோட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் ஆனாலும் ஒரு 5 minutes வெயிட் பண்ணுங்கள். நெட்டு ஸ்லோவாக இருந்தால் அப்லோட் ஆகிறதுக்கு லேட் ஆகும். ஸோ உங்களோட சப்போர்ட் கொடுங்க, நம்ம பழைய பைக்கிங்க்கு வரலாம். அதே மாதிரி ஜாரா எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜாராவோட நிலமை கொஞ்சம் பரிதாப நிலைமையில் இருக்குது. என்ன அப்படிங்கிற பட்சத்தில் இன்ஜின் அவுட் ஆயிடுச்சு. இன்ஜின் ஃபுல்லாக சீஸ் ஆகிட்டு நம்ம இப்போ தான் அதை வந்து சர்வீஸ் விட்ருக்கோம். ஆக்சுவலாக ஒரு 20K பக்கம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னா நம்ம லாஸ்ட் வீடியோவில் போட்டப்போ எக்ஸாஸ்ட் போட்டு ஓட்டியிருந்தோம். அது ஓப்பன் டிபியில் அப்படியே ஓட்டி நம்ம வந்து பிஸ்டனெல்லாம் பிரேக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ அதை வந்து நம்ம சர்வீஸ் விட்ருக்கோம். அது 20,000 ரெடி பண்ணிட்டு தான் நம்ம வண்டி ரெடி பண்ண முடியும். அது ஒர்க் ஷாப்பில் தான் இருக்குது. அதோடய வீடியோ வந்து நான் வந்து இந்த வாரத்துக்குள்ளே போடுறேன். அப்படி இல்லைன்னா சண்டே வந்து உங்களுக்கு அதோடய வீடியோ வந்துடும், ஜாராவோட வீடியோ வந்துடும். இப்போதைக்கு இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, பர்சனலாக நான் ரொம்ப வந்து இந்த 2 இயர்ஸில் வந்து ரொம்ப அடி வாங்கிட்டேன். ஸோ இந்த 2 இயர்ஸ்க்கு அப்புறம் திரும்ப என்னோடய ப்ரைம் டைம், அதாவது உங்களுக்கு எப்படின்னு தெரில, எனக்கு வந்து என்னோடய பைக்கிங் தான் வந்து எனக்கு பர்ஃபெக்ட் டைமாக தெரிஞ்சுது. ஸோ திரும்ப நான் அந்த ஃபீல்டுக்குள்ளே வரேன். எனக்கு பழைய சப்போர்ட் வேணும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களை நம்பி தான் இருக்கேன். ஆனால் இந்த ஃபீல்டுக்குள்ளே நான் நம்பி 2 இயர்ஸ்க்கு அப்புறமும் நம்பிக்கையோடு வரேங்கிறப்போ உங்களை நம்பி தான் இருக்கேன். இந்த வீடியோ பார்த்துருக்கேன், உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ ஸ்பெக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல போடணும்னு சொல்லிட்டு இருந்தேன். லாஸ்ட்டாக நம்ம வீடியோவில் கூட பேசியிருந்தோம்னு நினைக்கிறேன், பீச் ரைடு போயிருந்தப்போ. ஸோ அதனால் ஸ்பெக்கு போட்டுட்டேன். இப்போது நியூ கம்மிங்கும் வந்துருச்சு. முடிஞ்ச வரைக்கும் நான் 2 வச்சு வீடியோ போட பார்க்குறேன். உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் கொடுங்க. லாட்ஸ் ஆஃப் லவ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டன் கொஞ்சம் தட்டி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்லாம் அப்போ தான் உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். இல்லைனா நம்ம சேனல் ஆல்ரெடி வந்து டவுனில் இருக்குது. இதுக்கப்புறம் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு முன்னாடியே ஷோ ஆகும்னா அது தெரில. எனக்கு அப்புறம் நிறைய மோட்டோ விலாகர்ஸ் வந்துட்டாங்க. ஸோ அவங்களோட வீடியோஸ் ஷோ ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு பெல் பட்டன் தட்டி வச்சுக்கோங்க. அதுதான் வந்து அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு அப்டேட்டடாக இருக்கும். இல்லைனா நான் சொல்லிவிட்டு வீடியோ போடாமல் இருக்கேன்னு நீங்கள் நினச்சிப்பீங்க. ஸோ நேற்று நைட்டே நம்ம ஒரு போஸ்ட் போட்டிருப்போம், அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் போடுங்க அப்படியே கையோட. நம்ம இதுக்கப்புறம் வந்து வீக்லி ஒன்ஸ் இல்லைனா வீக்லி 2 வீடியோவாவது வந்துடும். வீக்லி ஒரு 2 வீடியோவாவது வந்துடும், மேக்ஸிமம் வந்துடும்.
நம்ம அடுத்தடுத்த அப்டேட்டில் பார்க்கலாம். இதுதான் வந்து நான் வந்துட்டேன் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இது. திரும்ப நான் என்னோடய பைக்கிங் லைஃப்க்கு வரப்போகிறேன். என்னோடய கேரக்டர்ஸ் எல்லாம் சேம் அதே மாதிரி தான் இருக்கும். நான் ஒன்றும் 2 இயர்ஸில் ஒன்றும் மாறப்போகிறது கிடையாது. என்னோடய பழைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் எவ்வளோ உண்மையாக இருந்தனோ அதே மாதிரி தான் இருக்கேன் இப்போ வரைக்கும். இடையில வந்து யாருக்குமே அப்டேட் பண்ணாமல் இருந்தால் அது என்னோடய தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வீடியோஸ் கரெக்டாக வரும். வீக்லி 2 வீடியோஸாவது கம்பல்சரி வரும். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டேன் உங்ககிட்ட. ஸோ அடுத்தடுத்த அப்டேட்ஸ்க்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டன் தட்டி வச்சுக்கோங்க. நான் அடுத்த அப்டேட்டில் ஜாராக்கு என்ன ஆச்சு, அவள் இப்போ என்ன எதனால் ஆச்சு, என்ன பிரச்சனைங்கிறத உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். நம்ம ஒரு 2-3 வீடியோஸ்க்கு அப்புறம் நம்ம ரைட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஆனால் வண்டி ரெடியாக வரைக்கும் நான் அதுக்குள்ளே சிவிக் எப்படி எடுத்தேன், என்ன ப்ரைஸ் எடுத்தேன், ரிவ்யூ. உங்களுக்கு யாராவது இந்த சிவிக் வந்து தெரியணும், ஓனர்ஷிப் ரிவ்யூ வேணும், மைலேஜ் எவ்வளோ, மெயின்டெனன்ஸ் எப்படிங்கிறது வந்து ஓனர்ஷிப் வேணும்னா சொல்லுங்கள். ஸோ நம்ம இதுக்கு ஒரு வீடியோ போடலாம். உங்களுக்கு மைலேஜ் என்ன, டாப் எண்ட் என்ன, வேறு ஸ்பெக்கெல்லாம் என்ன வேணும்னு சொல்லுங்கள். நம்ம சிவிக் பற்றி வீடியோ போட்டுடலாம். நெக்ஸ்ட் வீக்குள்ளே ஒரு 3 வீடியோஸ் பக்கம் வரும். அதுக்கப்புறம் நம்ம வண்டி ரெடி ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டினியூவாக வ்ளாக் பண்ணுறேன். ஸோ டாட்டா.